திரு கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபாவில் தன்னுடைய கன்னி பேச்சு மெய்டன் ஸ்பீச் பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் பேசியிருந்தது. யூஸ்வலாவே அவர் பேசுறது அவருக்கே புரியாது, மற்றவங்களுக்கு புரியாது. இவ்வளவு நாள் சினிமா துறையை பரப்பிட்டு இருந்தாரு. ஒரு அமைச்சர் தமிழ் மொழி யாசகம் பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதுக்கு இவரு அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்னா பிச்சை எடுக்கலாமா இல்ல ஹிந்தியில ஒன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி பேசலாமான்னு சொல்லி கோபமா கத்தினாரு. எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தந்தாய். தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது. திருடவும் தந்தை பெரியார் அவர்கள் 1947 விடுதலை என்ற மேகசின்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மொழி யாசகம், அதாவது பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது. When this person speaks about Tamil and much more, there's no objection. On the contrary, they will keep his photo. They will also say he is our Indian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda padakkai. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. நடிகர் கமலஹாசன் அவர்கள் தனது மாநிலங்களவை கன்னி பேச்சில் ஒரு மத்திய அமைச்சர் தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாத மொழி என்று சொன்னார் என்று குறிப்பிட்டு, தமிழை பிச்சை எடுக்க பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வேண்டுமானால் பிச்சை எடுங்கள் அல்லது திருடுங்கள் என்று ஆவேசமாக பேசினார். இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சார் கிட்ட குவெஸ்டின்ஸை கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இத பத்தி சார் கிட்ட क्वेश्चंस கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இது உண்மையிலேயே நடந்ததா சார்? இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா இத பத்தி நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாமா. திரு கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபாவில் தன்னுடைய கன்னி பேச்சு மெய்டன் ஸ்பீச் பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் பேசியிருந்தாரு. பேசும்போது என்ன பண்ணாரோ தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க. அவரும் பயங்கரமா நடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தாரு. ஏன்னா அவருக்கு சொல்லி தரணும் நடிக்கிறதுக்கு. சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பேப்பரை எழுதி வந்த பேப்பரை கலந்து போச்சு, மிஸ் ஆகி போச்சு. ஒன்னோட ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு கீழேன்ற மாதிரி அவரு அந்த சீக்வன்ஸ் மாறி போச்சு போல. ஒரே உளறல், ஒரே பதட்டம். சோ இதுல அவர் நடிக்கணும்னு நினைச்சது அங்க ஒரே பிழையாகி போச்சு. யூஸ்வலாவே அவர் பேசுனது அவருக்கே புரியாது, மத்தவங்களுக்கு புரியாது. இவ்வளவு நாள் சினிமா துறையை குழப்பிட்டு இருந்தாரு. இப்ப ராஜ்யசபாக்கு போயிருக்காரு, நல்லா நடிக்க ஆரம்பிச்சாரு. போங்க, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் தமிழ் மொழி யாசகம் பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதுக்கு இவரு அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்னா பிச்சை எடுக்கலாமா இல்ல ஹிந்தியில ஒன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி பேசலாமான்னு சொல்லி கோபமா கத்தினாரு. எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தந்தாய். தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது. திருடவும் உதவா. உண்மை என்ன அப்படின்னா, அவர் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அந்த இடத்துல சொல்றாரு. சோ எதுக்காக அதை சொன்னாரு அப்படின்றத கான்டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாம ஒரு மொட்டையா ஒரு மனுஷன் பேசுறத ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவரு என்னதான் அவர் விசுவாசம் அவரு திமுக காரங்களுக்கு இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பேசினா அவர் தலையில வச்சு முகருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதை சொன்னார்கள் அப்படின்னா, 2025 மார்ச் 11 லோக்சபாவில் தேசிய கல்விக் கொள்கையின் விவாதத்தின் போது அவங்க என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கையை பின்பற்றுறது. சோ இவங்க தமிழ்
திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, இந்த திராவிடத்தை இவங்களோட கொள்கை தலைவரா சொல்லிட்டு இருக்கிற தந்தை பெரியார் அவர்கள் 1947ஆம் ஆண்டு விடுதலை என்ற மேகசின்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மொழி யாசகம், அதாவது பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது. நீங்க பலதரப்பட்ட மொழிகளை கத்து தேர்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில தமிழனாக நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு மேகசின்ல எழுதுறாரு. சோ அத நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. சோ அவர் சொன்னாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாங்க. When this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. அதே தந்தை பெரியார் அவர்கள் 1967 விடுதலை என்ற இதழில மற்றும் ஒரு கட்டுரை எழுதும் போது என்ன சொல்றாரு, தமிழறிஞர்கள் எவ்வளவு இருக்கானோ அவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து இப்படின்றதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த இடத்துல அதை குறிப்பிட்டு பேசினாங்க. அதாவது தமிழை மட்டும் நீங்க நம்பி இருக்காம உங்க தலைவர் நீங்க அவரை ஃபாலோவரா இருக்கிறது, அவரோட தீகா என்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்த திமுக தான் அவரை நீங்க ஃபாலோவரா நினைக்கிறவரு. ஏன் அவர் சொல்றதை ஏத்துக்க கூடாது? ஏத்துக்கிட்டீங்கன்னா தமிழக மக்கள் இந்த மும்மொழி கொள்கையை, அதாவது தேசிய கல்வி கொள்கையை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பட்ஜெட் ஸ்கீம்ல அவங்க இத பத்தி ஒரு விவாதத்துல பேசுறாங்க. ஆனா திரு கமலஹாசன் அவர்கள் ரொம்ப தெளிவா இத மக்களை கொலைப்புறன்ற பேர்ல ஒரு விஷயத்தை திரிச்சு கூறுவதுல, ஆக்டிங் பண்றதுல நம்பர் 1 அயோக்கியன் அப்படிதான் நம்ம கமலஹாசன் சொல்லணும். ஏன் அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக, ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இருளை துறை தெரிவேன், டார்ச் லைட் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி எல்லாம் டார்ச் லைட்டை அடிச்சு உடைச்சு அப்படி ஒரு டிராமா எல்லாம் பண்ண கமலஹாசன் இன்னைக்கு அவரோட மக்கள் நீதி மையத்தை அறிவாலயத்துல அடகு வச்சுட்டு இன்னைக்கு டிராமா ஆடிட்டு இருக்காரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எலெக்ஷன்ல போட்டியிடாம தனக்காக பதவி வேணும் அப்படின்னு ராஜ்யசபால ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி அவர் தான் பிச்சை எடுத்தாரு போய் அறிவாலயத்துல. அதோட அவருக்கு நீங்க பாருங்க, வருகின்ற சட்டசபை தேர்தல்ல அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான டவுட். அவரை நம்பி இருக்கிற கட்சிக்காரர்கள், அவர் தொண்டர்கள் எவ்வளவோ செலவு பண்ணி இந்த கட்சிக்காக மாநாடு நடத்தி பல பொதுக்கூட்ட மேடைகள் எல்லாம் நடத்தி இந்த கட்சியை வளர்ப்பாங்க, கமலஹாசன் நம்மளெல்லாம் வாழ வைப்பாரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க நினைச்சது மட்டும் இல்லாம தமிழக மக்களை நினைச்சு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அறிவாலயத்து வாசல்ல நின்றுட்டு எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் போயிட்டு ராஜ்யசபால உறுப்பினர் ஆகி உக்காந்துட்டாரு. ஆனா அவரு நம்பி இருக்கிறவங்க நிலைமையை பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க, வருகின்ற சட்டசபை தேர்தலில் கூட அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா சந்தேகம். அப்படியே 1-2 சீட்டு கொடுத்தா கூட அவர் டார்ச் லைட் சின்னத்துல நிக்க மாட்டாரு, உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறாரு. அவர் கட்சின்னு ஒண்ணு இருக்க போகுதுன்னு தெரியல. சமீபத்துல அவர் கட்சியோட ஒரு பொதுக்குழு நடத்தினாரு. எங்க நடத்தினாருன்னா, சினிமா ரிவ்யூ தியேட்டர்ல ஒரு 10 பேரை வச்சு நடத்துறாரு. இதுதான் அவர் கட்சி. இப்படி இருக்கிற கமலஹாசன் தேவையில்லாம ஒரு டிராமாவை உருவாக்கி இந்த மாதிரி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை கேவலமாக பேசினார் என்று சித்தரிக்க முற்படுகிறார். இது போல கைவர்களை நமது தமிழக மக்கள் ஈஸியாக கண்டறிவார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். HK வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றி.